தீபன் கனவு பாகம் 3 அத்தியாயம் 11 பழகிய குரல். நான் மீனாட்சி. கடந்த அத்தியாயத்தில் தன்னோட அம்மாவை பார்க்கறதுக்காக உறையூருக்கு கிளம்பி போன விக்ரமன் வழியில் ஒரு காட்டாற்று வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டான். அதற்கப்புறம் என்ன நடந்தது வாங்க கதைக்குள்ளே போகலாம். குதிரை மேலிருந்து வெள்ளத்தில் பாய்ந்த விக்ரமன் சற்று நேரம் திக்குமுக்காடி போனான். படு வேகமாக வந்த காட்டாற்று வெள்ளம் விக்ரமனையும் உருட்டி புரட்டி தள்ளியது. உறுதியுடன் பல்லை கடித்து கொண்டு விக்ரமன் தன்னுடைய பூர்ண பலத்துடன் சமாளித்து தண்ணீர் மட்டத்துக்கு வந்தான். பின்னர் வெள்ளத்தின் போக்கை அனுசரித்து நீந்தத் தொடங்கினான். சட்டென்று குதிரையின் ஞாபகம் வந்தது. ஐயோ, அது வெள்ளத்தில் போயிருக்குமே என்ற எண்ணத்தினால் அவன் திடுக்கிட்டான். திரும்பி பார்த்தபோது வெகு தூரத்தில் தான் ஆற்றில் இறங்கிய இடத்திற்கு அருகில் குதிரை வெள்ளத்துடன் போராடி கொண்டிருப்பதை பார்த்தான். நல்ல வேளை, குதிரையாவது பிழைத்ததே என்று அவனுக்கு சிறிது ஆறுதல் உண்டாயிற்று. ஏனெனில் தான் தப்பி கரையேறலாம் என்ற ஆசை அவனுக்கு வர வர குறைந்து வந்தது. அக்கறையை நெருங்க நெருங்க வெள்ளத்தின் வேகம் அபரிமிதமாயிற்று. விக்ரமனுடைய கைகள் களைப்படைய தொடங்கின. நீந்தி கரையேறுவது அசாத்தியம் என்றே விக்ரமன் முடிவு செய்து விட்டான். ஆஹா, விதியின் விசித்திரத்தை என்னவென்று சொல்வது? என்னவெல்லாம் பகற்கனவு கண்டோம், ஆகாச கோட்டைகள் கட்டினோம், எல்லாம் இப்படியா முடிய வேணும்? தந்தை பார்த்திப மகாராஜா கண்ட கனவைப் போலவே தன்னுடைய கனவும் முடிந்து விட்டதே. அவராவது போர்க்களத்தில் வீர மரணம் அடைந்தார். தான் ஆற்று வெள்ளத்தில் அகால மரணம் அல்லவா அடைய வேண்டியிருக்கிறது? இதற்காகவா இவ்வளவு அவசரமாக தாய்நாட்டுக்கு திரும்பி வந்தோம்? ஐயோ, அம்மாவை பார்க்காமலே அல்லவா போகிறோம். ஒரு தடவையாவது அவளை பார்த்து, அம்மா, தகப்பனாருக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டேன். கடல்களுக்கு அப்பாலுள்ள தேசத்தில் சுதந்திர ராஜ்யத்தை ஸ்தாபித்திருக்கிறேன் என்று சொல்ல கொடுத்து வைக்கவில்லையே. மாமல்லபுரத்தில் கண்ட அப்பெண் யாராக இருந்தாலும் சரிதான். என்னுடன் நீயும் தேச பிரஷ்டையாகி வர சம்மதமா என்று கேட்க எண்ணி இருந்தோமே. அவள் ஒருவேளை நம்மை எதிர்பார்த்து கொண்டிருப்பாளோ? அப்படியானால் எத்தகைய ஏமாற்றம் அடைவாள்? ஆகா, கம்பீர தோற்றமுள்ள அந்த ஒற்றர் தலைவனை மறுபடியும் பார்த்து அவனிடம் குதிரையை ஒப்புவிக்காமல் அல்லவா போகிறோம்? இவ்வாறெல்லாம் எண்ணிய விக்ரமனுடைய கைகள் அடியோடு களைத்து விட்டன. கண்கள் இருண்டன, மதி மயங்கிற்று. அந்த சமயத்தில் அவனுக்கு திடீரென்று படகோட்டி பொன்னனுடைய நினைவு வந்தது. இளம் பிராயத்தில் காவேரியில் நீந்த கற்றுக்கொள்ளும்போது சில சமயம் இம்மாதிரி களைப்படைந்து மூழ்கும் தருவாய்க்கு வந்து விடுவதுண்டு. அப்போதெல்லாம் பொன்னன் அவனை தூக்கி எடுத்து காப்பாற்றியிருக்கிறான். அம்மாதிரி இச்சமயமும் பொன்னன் வரமாட்டானா என்று எண்ணிய விக்ரமன் நீரில் அமிழ்ந்து நினைவிழந்தான். விக்ரமனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரஞ்ஞை வந்து கொண்டிருந்தது. எங்கேயோ வெகு தூரத்திலிருந்து, பாதாள உலகத்திலிருந்து வருவது போல் மகாராஜா என்ற மெல்லிய குரல் கேட்டது. இது யாருடைய குரல்? கேட்டு பழகிய குரல் மாதிரி இருக்கிறதே. ஆம், படகோட்டி பொன்னனுடைய குரல்தான் இது. உண்மையாக நடப்பது தானா? கனவில்லையா? கடைசியாக காட்டாற்று வெள்ளத்தில் தான் இறங்கியதும் நீந்தி கை களைத்து நீரில் மூழ்கியதும் விக்ரமனுக்கு நினைவுக்கு வந்தன. இப்போது ஒரு பெரும் பிரயத்தனம் செய்து கண் திறந்து பார்த்தான். ஆமாம், படகோட்டி பொன்னனுடைய முகம்தான் அது. மழையில் நனைந்து வெள்ளத்தில் மூழ்கி எழுந்திருந்த பொன்னனுடைய தேகம் முழுவதும் தண்ணீர் சொட்டி கொண்டிருந்தது. போதாததற்கு அவனுடைய கண்களிலிருந்து நீர் பெருகி வழிந்து கொண்டிருந்தது. பொன்னா, நீதானா? இதெல்லாம் நிஜமா அல்லது கனவா என்றான் விக்ரமன். மகாராஜா, நானும் அதையேத்தான் கேட்க இருந்தேன். நிஜமாகவே நீங்கள்தானா? அல்லது இது கனவா, பிரம்மையா? நிஜமாக விக்ரம மகாராஜாவையா நான் வெள்ளத்திலிருந்து காப்பாற்றினேன்? உயிர் பிழைத்து கண் விழித்து என்னுடன் பேசுவது நீங்கள்தானா? ஒன்றுமே நம்ப முடியவில்லையே. ஆகா, வள்ளி மட்டும் இப்போது இங்கே இருந்திருந்தாளானால். ஆற்றங்கரை அரச மரத்தடியில் ஒரு பெரிய வேரின் மேல் பொன்னன் உட்கார்ந்திருந்தான். அவனுடைய மடியின் மீது விக்ரமனுடைய தலை இருந்தது. மழை நின்று சிறு தூறல் போட்டு கொண்டிருந்தது. குளிர்ந்த வாடைக்காற்று வீசிற்று. இரவு சமீபித்து கொண்டிருந்தபடியால் நாலாபுரமும் இருள் அடர்ந்து வந்தது. விக்ரமன் சட்டென்று எழுந்து உட்கார்ந்தான். பொன்னா, நான் தான், விக்ரமன் தான். ஒரு அதிசயத்தை கேள். வெள்ளத்தில் மூழ்கும்போது நான் என்ன நினைத்து கொண்டேன் தெரியுமா? உன்னைத்தான் நினைத்து கொண்டேன். அவ்வளவு சரியான சமயத்தில் நீ எப்படி இங்கு வந்து சேர்ந்தாய் என்றான். எனக்கும் அப்படித்தான் ஆச்சரியமாய் இருக்கிறது மகாராஜா. அதோ பாருங்கள் அந்த மண்டபத்தை என்று பொன்னன் சுட்டி காட்டினான். சற்று தூரத்தில் ஒரு சிறு மண்டபம் காணப்பட்டது. பெருமழை பிடித்து கொண்டபோது நான் அந்த மண்டபத்தில் ஒதுங்கி இருந்தேன். ஆற்றில் வெள்ளம் பிரமாதமாய் பெருகும் காட்சியை பார்த்து கொண்டு நின்றேன். அப்போது அக்கறையில் குதிரையின் மேல் யாரோ வருவது தெரிந்தது. ஆற்றில் இப்போது இறங்கினால் ஆபத்தாயிற்றே என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே நீங்கள் மளமளவென்று இறங்கிவிட்டீர்கள்.
ஆனால் அப்போது நீங்கள் என்று எனக்கு தெரியாது. நீங்கள் குதிரை மேலிருந்து வெள்ளத்தில் குதிப்பதையும் நீந்தி இக்கரைக்கு வர முயற்சிப்பதையும் பார்த்து இவ்விடத்துக்கு வந்தேன். நீங்கள் கை சளைத்து மூழ்குவதை பார்த்துவிட்டு தண்ணீரில் குதித்தேன். மகாராஜா, அந்த சமயம் சொல்ல வெட்கமாய் இருக்கிறது. அந்த பெரும் வெள்ளத்தில் நாமும் போய்விட்டால் என்ன செய்வது என்று கொஞ்சம் யோசனை உண்டாயிற்று. நல்ல வேளையாக அந்த யோசனையை உதறி தள்ளிவிட்டு குதித்தேன். அப்படி குதிக்காமல் இருந்திருந்தால் ஐயோ என்று பொன்னன் கண்களை மூடிக்கொண்டான். பொன்னா, அதை ஏன் இப்போது நினைக்கிறாய்? நமது குலதெய்வமான முருகக் கடவுள்தான் அந்த சமயத்தில் உனக்கு அவ்வளவு துணிச்சலை கொடுத்தார். இல்லை இல்லை, காலஞ்சென்ற பார்த்திப மகாராஜாதான் தோன்றா துணையாய் இருந்து ஆபத்து வரும் சமயங்களிலெல்லாம் என்னை காப்பாற்றி வருகிறார். இருக்கட்டும் பொன்னா, என்னவெல்லாமோ பேசிக்கொண்டிருக்கிறேன். மகாராணி சௌக்கியமா என்று ஆவலுடன் கேட்டான் விக்கிரமன். மகாராணி என்றதும் பொன்னன் திடீரென்று கண்ணை கைகளால் பொத்திக்கொண்டு விம்மத் தொடங்கினான். ஐயோ பொன்னா, என்ன விபத்து நேர்ந்து விட்டது? மகாராணி இறந்து விட்டாரா என்று பதைபதைப்புடன் கேட்டான் விக்கிரமன். அப்போது பொன்னன், இல்லை மகாராஜா, இல்லை. மகாராணி எங்கேயோ உயிரோடுதான் இருக்கிறார். ஆனால் எங்கே என்றுதான் தெரியவில்லை என்றான். விக்கிரமனுக்கு கொஞ்சம் உயிர் வந்தது. அதெப்படி பொன்னா? உன்னிடம்தானே நான் மகாராணியை ஒப்புவித்து விட்டு போனேன். நீ எப்படி அஜாக்கிரதையாய் இருந்தாய்? மகாராஜா, எல்லாம் விபரமாய் சொல்ல வேண்டும். மறுபடியும் மழை வழுக்கும் போலிருக்கிறது. தாங்கள் ஏற்கனவே நனைந்திருக்கிறீர்கள். குளிர்காற்றும் அடிக்கிறது. அதோ அந்த மண்டபத்துக்கு போகலாம் வாருங்கள். எவ்வளவோ சொல்ல வேண்டும், எவ்வளவோ கேட்க வேண்டும். இரவும் நெருங்கிவிட்டது. இருவரும் எழுந்திருந்து மண்டபத்தை நோக்கி போனார்கள். ராணி அருள்மொழி தேவிக்கு என்ன நடந்தது, அவங்க உயிரோடு இருக்காங்களாங்கிறத பற்றி அடுத்து வர்ற அத்தியாயத்தில் நாம் பார்க்கலாம். இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து கதையை கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.